வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வர்றவங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். இங்க நாம ரொம்பவே சிக்கலான விஷயங்களை எடுத்து அது முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் சீரியஸானது. நம்மளோட மனித உறவுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு இருண்ட பக்கத்தை, அதாவது சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன், உளவியல் ரீதியான கையாளுதலை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உங்க லைஃப்ல எப்பவாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப குழப்பமா யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லனா உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு உணர்ந்திருக்கீங்களா? அப்படி நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஒரு சிக்கலான வலையிலேருந்து எப்படி வெளியே வரதுங்கிறதுக்கான அறிவையும் சில முக்கியமான டூல்ஸையும் தான் நாம இங்க பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம எதை பத்தி பேச போறோம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கையாளுதல் அப்படிங்கிறது சாதாரணமா வர்ற சண்டை சச்சரவும் இல்லனா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கிடையாது. அதைவிட இது ரொம்ப ஆழமான, ஏன் ரொம்பவே அபாயகரமான ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் உங்களை மனிப்புலேட் பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி உங்களோட தன்னம்பிக்கைய உடைச்சு நீங்க பாக்குற யதார்த்தத்தையே பொய்ன்னு நம்ப வச்சு இது மூலமா உங்க மேல ஒரு முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பவர் கேம் தான். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த பிரிச்சு பார்க்கணும். ஹெல்தியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அடுத்தவங்கள சுரண்ட நினைக்கிற ஒரு கண்ட்ரோல்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, ஒன்னு நல்ல உறவுகளை உருவாக்கும், ஆனா இன்னொன்னு ஒரு மனுஷனோட சுய அடையாளத்தையே உடைச்சி எறிஞ்சிடும். சரி, இப்போ நாம அந்த மனிப்புலேட்டர்ஸோட பிளேபுக்கை கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம் வாங்க. பொதுவா இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ற குணமுள்ளவங்களுக்குள்ள இந்த டார்க் ட்ரையாட்னு சொல்லப்படுற 3 முக்கிய தீய குணங்கள் இருக்கும். இதுதான் அவங்களோட அடிப்படை கேரக்டராவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அதாவது இந்த 3 குணங்களும் சேர்ந்து ஒரு நச்சு கலவையா உருவாகி அவங்களோட இந்த அழிவுகரமான நடத்தைக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவேஷன்ஸை நாம புரிஞ்சுக்க உதவுது. பாருங்க, நார்சிசம்னா அவங்களுக்கு ஒரு விலமான தற்பெருமை, எப்போ மத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி ஒழிஞ்சிருக்கும். மாக்கியவேனியன்சம்னா ரொம்ப தந்திரமா மத்தவங்கள தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க, அதுக்கு எந்த ஒரு அறநெறியும் பார்க்க மாட்டாங்க. கடைசியா சைக்கோபத்தினா அடுத்தவங்களோட உணர்வுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படமாட்டாங்க, ரொம்ப இரக்கம் இல்லாம மனசாட்சியே இல்லாம நடந்துப்பாங்க. இந்த தந்திரங்கள் எல்லாம் அவங்களோட பிளேபுக்ல இருக்கிற காமன் டாக்டிக்ஸ். உதாரணத்துக்கு கேஸ் லைட்டிங், அதாவது நடக்காத ஒண்ணு நடந்ததாவும் நடந்தத நடக்கலன்னும் சொல்லி உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகத்தை வர வைக்கிறது. அப்புறம் லவ் பாம்பிங், திடீர்னு உங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பை கொட்டி அவங்கள விட்டா உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு சார்பு நிலைய உருவாக்குறது. இது மாதிரி கில்ட் ட்ரிப்பிங், சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னு எல்லாமே உங்களை எமோஷனலா பலவீனப்படுத்துறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டதுதான். சரி, ஒரு கேள்வி வரலாம், இந்த தந்திரங்கள்லாம் எப்படி இவ்ளோ எஃபெக்டிவா வேலை செய்யுது? அதுக்கு காரணம் நம்ம மூளை இயல்பாவே பயன்படுத்துற சில ஷார்ட்கட்களை, அதாவது சில மனதின் குருட்டு புள்ளிகளை இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான். சொல்லப்போனா மேனிப்புலேஷன் ஏன் வேலை செய்யுதுன்னா அது நம்ம எல்லாருக்குமே இயல்பா இருக்கிற சில அறிவாற்றல் சார்புகளையும் நம்மளோட எமோஷனல் வீக்னஸையும் ஹைஜாக் பண்ணிடுது. அப்படிப்பட்ட சில முக்கியமான பயாஸ்களை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இப்ப பாருங்க, கன்ஃபர்மேஷன் பயாஸ்னா என்ன? நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தகவல்களை மட்டும் கொடுத்து உங்களோட நம்பிக்கைய அவங்க ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஸ்கேசிட்டி பிரின்சிபிள் மூலமா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் மாதிரி ஒரு பொய்யான அவசரத்தை உருவாக்கி உங்களை யோசிக்கவே விடாம உடனே முடிவெடுக்க வைப்பாங்க. இது மாதிரிதான் சோஷியல் ப்ரூஃப், ரெசிப்ராசிட்டின்னு எல்லாமே. இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சைக்காலஜி நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவங்களோட கண்ட்ரோல் உங்க மேல குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தந்திரங்கள்லாம் 1-2 தடவை இல்லாம ஒரு தொடர்ச்சியான பேட்டர்னா மாறும்போது அது கோர்சிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். இது வெறும் சாதாரண கட்டுப்பாடு இல்ல, இது ஒரு திட்டமிட்ட அடக்குமுறை. ஒருத்தரை தனிமைப்படுத்தி சுரண்டி அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்தி கடைசியில் அவங்கள முழுமையா தங்களை சார்ந்திருக்கிற மாதிரி மாத்துறதுதான் இதோட நோக்கம். இது ஒருத்தரோட அடையாளத்தையே சிதைக்கிற ஒரு விஷயம். இந்த கோர்சிவ் கண்ட்ரோலோட ரெட் ஃபிளாக்ஸ் இதெல்லாம் தான். உங்களை தனியா ஆக்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் குறை சொல்றது, எப்ப பார்த்தாலும் உங்க போனை செக் பண்றது, நீங்க எங்க போறீங்கன்னு ட்ராக் பண்றது, பண விஷயத்துல உங்களை கண்ட்ரோல் பண்றது, நீங்க என்ன ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணும்னு வரைக்கும் அவங்க முடிவு பண்றது. இதெல்லாம் நடக்கும்போது பெரும்பாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற அன்பு போர்வைக்குள்ளதான் இதெல்லாம் மறைஞ்சிருக்கும். ஆனா அது அன்பு இல்ல, முழுக்க முழுக்க கட்டுப்பாடு. சைக்கோதெரபிஸ்ட் கிறிஸ்டியன் ஸ்காட் ஹட்சன் சொல்ற இந்த ஒரு வரி
இந்த கோர்சிவ் கண்ட்ரோலோட கடைசி இலக்கு என்னங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்க பணம், உங்க நேரம், உங்க இடம், ஏன் உங்க உடம்பு கூட இனி உங்களோடையது இல்லாம போயிடும். அதாவது உங்க வாழ்க்கையோட மொத்த உரிமையும் நீங்க இழந்துடுவீங்க. பிரச்சனையா அடையாளம் கண்டுக்கிறது தான் முதல் ஸ்டெப். சரி, இது வரைக்கும் நாம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் நம்பிக்கையான பகுதிக்கு போவோம். இதுக்கான தீர்வு என்ன? இதிலிருந்து மீண்டு வரதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கையாளுதல்ல இருந்து முழுமையா மீண்டு வர முடியும். ஆனா அது ஒரு ப்ராசஸ். உங்களுடைய தன்னாட்சிய, அதாவது உங்க ஆட்டோனமிய நீங்க திரும்பவும் பெறணும். உங்க மேல உங்களுக்கு இருந்த சுயமதிப்பை திரும்பவும் உருவாக்கணும். கடைசியா உங்க சொந்த முடிவுகளையும் உங்க ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க மறுபடியும் நம்ப கத்துக்கணும். இந்த ட்ராமா ரெக்கவரியில பொதுவா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் சேஃப்டி, அதாவது அந்த நச்சு சூழல்ல இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்க ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். முடிஞ்சா நோ கான்டாக்ட் பாலிசியை ஃபாலோ பண்றது நல்லது. 2வது ஸ்டேஜ் நடந்ததை ஏத்துக்கிட்டு அதுக்கான துக்கத்தை அனுசரிக்கிறது. இழந்த உறவுக்காகவும் அந்த நேரத்துல நீங்க இழந்த உங்களுக்காகவும் நீங்க வருத்தப்படலாம். 3வது ஸ்டேஜ் ரீகனெக்ஷன், ஒரு புது அடையாளத்தை உருவாக்கி பரஸ்பர மரியாதையோடு இருக்கிற ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் உங்களை ஒரு பயத்திலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான நிலைக்கு கூட்டிட்டு போகும். சரி, இதிலேந்து தப்பிக்க உங்க கையில என்னென்ன கருவிகள் இருக்கு? முதல்ல ரொம்ப உறுதியான பவுண்டரிஸ் செட் பண்ணணும். எனக்கு இதுல சௌகரியம் இல்ல அப்படின்னு அமைதியா ஆனா உறுதியா சொல்ல கத்துக்கணும். 2வதா, நடக்கிற சம்பவங்களை ஒரு டைரியிலயோ இல்ல எங்கேயோ எழுதி வைங்க. இது கேஸ்லைட்டிங்கை எதிர்க்கவும் அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கவும் உதவும். 3வதா, உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் கிட்டயோ இல்ல ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ பேசி உங்க பெர்செப்ஷன் சரியான செக் பண்ணிக்கோங்க. கடைசியா, உங்க உணர்வுகளுக்கு நீங்களே மதிப்பு கொடுக்க கத்துக்கோங்க. மத்தவங்க அப்ரூவல் அதுக்கு தேவையில்லை. 100%. ஆமாங்க, உங்களுடைய சொந்த எண்ணங்கள், உங்க உணர்வுகள், உங்க முடிவுகள், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் இடமே கிடையாது. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உறவுகள் எப்பவும் உங்களுக்கு ஒரு சுதந்திரமான உணர்வை கொடுக்கும். ஒரு ஜெயில்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்காது. அது உங்களோட தனித்தன்மையை மதிக்கணும், கொண்டாடணும், அடக்க நினைக்கக்கூடாது. கடைசியா இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கைங்கிற கதையோட யதார்த்தத்தை வரையறுக்கிற அந்த பேனா இப்போ யார் கையில இருக்கு? இந்த அறிவோட அந்த பேனாவை நீங்க உங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கதையோட ஆத்தர் நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அறிவுதான் நம்மளோட முதல் மற்றும் சிறந்த பாதுகாப்பு கவசம். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னும் இதுபோல கண்டென்ட் உருவாக்க ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு தெளிவா கொடுத்திருக்கும், உங்களை ஒரு வகையில மேம்படுத்தி இருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறோம்.